அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸை டெய்லியும் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரூபாய் மதிப்பு சரிவும் அதன் தாக்கமும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த டிப்ரிசியேஷன் ஆஃப் த இந்தியன் ருப்பி அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடைந்திருக்கிறது அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியத்தை செய்திகளில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் 60 ரூபாயா இருந்துச்சு, 70 ரூபாயா வந்துச்சு, 80 ரூபாயா வந்துச்சு. லாக்டவுனுக்கு அப்புறமா பார்த்தோம்னா 80 ரூபாய்க்கு மேலேயே தான் அந்த ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. சமீபத்தில் பார்த்தோம்னா 86 ரூபாய்க்கு கிட்ட போயிருச்சு. இது வரைக்கும் 86 ரூபாய்க்கு போன சமீப ஆண்டுகள் 86க்கு போனது கிடையாது. சரிங்களா? அப்போ ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது இவ்வளவு சரிஞ்சதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது, அதனால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செய்தியில், இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ரீசன்ஸ்னால டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு இடத்துல நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குளோபல் ட்ரேட் அப்படிங்கிறது, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது என்ன கரன்சியில் இயங்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். US டாலரில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப US டாலரோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாச்சு அப்படின்னா மற்ற நாட்டினுடைய அந்த பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது குறைய தொடங்கும். அப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா US டாலரோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாச்சு. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான காரணம். எதனால் அதிகமாயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்கோட பாலிசிஸ்னால. ஓகேங்களா? என்ன மாதிரியான பாலிசிஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அமெரிக்காவில் அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 5.5%லேருந்து 4.5%ஆக குறைச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அங்கே கம்மி பண்ணனால அங்கே கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தேர்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸோட எலெக்ஷன்ஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணது என்ன ஆயிருக்கு பார்த்தோம்னா, அந்த நாட்டுடைய மார்க்கெட்ஸ்ல வந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு காரணங்கள்னாலையுமே அமெரிக்காவுடைய டாலரின் மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கு. இதனால என்ன ஆகுது, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளின் மதிப்புகள் அப்படிங்கிறது சரியாக தொடங்குது. இதில் இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்திய ரூபாயும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டுமா காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் அப்படிங்கிறது நடக்கிறது, வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது, இந்த மாதிரியான காரணங்கள்னாலையும் ரூபாயின் இந்தியாவோட பொருளாதாரத்தில் ஒரு மறைமுகமான தாக்கம் ஏற்பட்டனால நமக்கு நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது சரியாக தொடங்க ஆரம்பிச்சது. அதனுடைய குமுலேட்டிவ் எஃபெக்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது இன்டர்நேஷனல் லெவலில், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய காரணங்களாக இருக்கு. இந்திய அளவில் என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது, வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் $37 பில்லியன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? $37 பில்லியன் அப்படிங்கிறது இது வரைக்கும் போனது கிடையாது. அப்போ $37 பில்லியன் போயிருக்கு அப்படின்னா நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கு. இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு நம்ம கிட்ட, இல்லை இல்லாமல் இருக்கு. சரிங்களா? அதனால தான் ட்ரேட் டெபிசிட் கண்ட்ரியா நம்ம இருக்கோம். அதுல முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கோல்டு இம்போர்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? தங்கத்தினுடைய இறக்குமதி அதிகமானனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கடந்த 2 மாதங்களாக இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமாச்சு. இது ஒரு நெகட்டிவான இம்பாக்டை நம்ம ரூபாய் மேலே ஏற்படுத்தி இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட், இந்தியாவுடைய 88% இந்த எரிசக்தி தேவைகளை வந்து நம்ம இந்த கச்சா எண்ணெயின் இறக்குமதி மூலயமா தான் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டே வரோம். அந்த வகையில் பார்த்தோம்னா க்ரூட் ஆயில் இம்போர்ட் நம்பியே இருக்கனால க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் அந்த கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது உயர ஆரம்பிச்சனால நம்மக்கிட்ட இருந்து அதிகமான காசு வந்து வெளியே போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? க்ரூட் ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது டாலரில் நடக்குது. இப்போ நம்ம டாலர்களை அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால் இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் கம்மியாகுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாகுது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ரிடக்ஷன் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் $705 பில்லியன் இருந்தது. இப்போ பார்த்தோம்னா $600 பில்லியன் தான் இருக்கு. கிட்டத்தட்ட $100 பில்லியன் நம்ம இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இழந்திருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா?
அடுத்தது ஸ்டாக் மார்க்கெட்டோட டிக்ளைன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 10% வீழ்ச்சி அப்படிங்கிறது கடந்த 3 மாதங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது நம்மளோட ருப்பியில் ஒரு நெகட்டிவான இம்பாக்டை மறுபடியும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தோம்னா வேறு என்ன சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ்டு இம்போர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களின் விலை அப்படிங்கிறது அதிகமானதும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரூட் ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது ஒரு காரணம். அடுத்ததாக பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன், இந்தியன் எக்கானமியில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சரி, ஃபுட் இன்ஃப்ளேஷன் சரி, இது எல்லாமே வந்து இது முன்பேதும் இல்லாத அளவுக்கு கடந்த 20 மாதங்கள் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகமாக இருக்க காரணத்தினாலேயும் நமக்கு நம்ம ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது சரிய தொடங்கி இருக்கு. அடுத்தது இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா காமன் பீப்புளோட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மேலே, சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியும் உயர்ந்திருக்கு. சரிங்களா. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் தான் தாக்கங்கள், இந்த மாதிரியான இம்பாக்ட் தான் ரீசன்ஸ் தான் நமக்கு இருக்குது இந்த இந்தியாவோட ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆனதுக்கு. ஓகேங்களா. ரூபாயின் மதிப்பு குறைந்ததுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். சரிங்களா. ஸோ இதனால் யாருக்கு நன்மையாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பூஸ்ட் டு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது ஒரு லாபகமான விஷயமா இருக்கும். ஏன்னா டாலர்ஸில் தான் எக்ஸ்போர்ட் எல்லாமே நடக்குது. இப்போ டாலரின் மதிப்பு அதிகமானனால எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு அதிகமான வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது. அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில மெஷர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. என்ன மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ரிசர்வ்ஸில் பார்த்தோம்னா அதிகமான அமெரிக்கன் டாலர்ஸை கையிருப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. ரிசர்வ்ஸில் நம்ம வச்சிருப்போம். ஸோ அதை செல் பண்ணுறது மூலயமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டாலரை விற்றுட்டு ருப்பியை நம்ம வாங்குவோம். ஓகேங்களா. இதனால் இந்தியாவோட பண மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஆகாமல் ஆர்பிஐ வந்து ஒரு சில இன்டர்வென்ஷன் பண்ணுறாங்க. சரியா. அடுத்தது ஸ்டெரிலைஸ்டு இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஸோ இந்த ஸ்டெரிலைஸ்டு இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தோம்னா கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு தலையீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டாலர்ஸை விற்று இந்தியன் ருப்பியை வாங்குறது, அதுதான் வந்து அந்த ஸ்டெரிலைஸ்டு இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரொமோட்டிங் ட்ரேட் இன் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கன் டாலரில் நடக்கிறனால தான் அமெரிக்கன் டாலரில் ஏதாவது ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுச்சுன்னா நம்ம ருப்பி வந்து பாதிப்படையுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவோட ருப்பியிலே நீங்கள் ட்ரேடை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் எல்லாத்தையுமே இந்தியாவோட ரூபாயில தான் வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரியே எல்லா நாடு கூடயும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவா இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிஸ், வேற என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு எந்த துறையெல்லாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுதோ அந்த துறைகளை ஊக்குவீங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதிகமாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ், ஐடி செக்டாரை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போனா தான் நம்ம இறக்குமதி பண்ணுறது அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ அப்போ அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, ரீசெண்டாக இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க, அவங்களை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளோஸ் அப்படிங்கிறது, அவங்க அனுப்பக்கூடிய பணம் அப்படிங்கிறது அதிகமாக வர ஆரம்பிக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரொமோட் பண்ணோம்னா கச்சா எண்ணெயோட இறக்குமதி அப்படிங்கிறது கணிசமாக கம்மியாகும் இல்லையா. ஸோ இதனால நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்த முடியும். இந்த மாதிரியான காரணங்களையும் சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாசில் ஃபியூவலை நம்பியே இருக்காமல் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபியூவலை வந்து இந்தியா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரணங்களை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ கட்டாயம் இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறத நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இந்தியாவோட எக்கானமியில் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸாகவும் இருக்குது, எக்ஸாம் சிலபஸோட ரொம்ப ஒத்து போகிற மாதிரியான ஒரு கேள்வியாகவுமே இருக்குது. அப்போ இந்திய ரூபாயினுடைய அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவதற்கான காரணங்கள் என்ன, அதனுடைய தாக்கங்கள் என்ன மாதிரியான வழிகள் கொடுக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதில் இருக்க ஆன்சரை நீங்கள் அப்படியே எழுதினா போதும். சரிங்களா. ஸோ இது நமக்கு பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கல் தான், அதை நம்ம சைட் ஹெட்டிங் போட்டு இந்த மாதிரி பார்த்துருக்கோம். சரியா. ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.